மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா 1991ஆம் ஆண்டு முதல் 1996 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தது தொடர்பான வழக்கில் 2014ஆம் ஆண்டு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட 4 பேருக்கும் தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி குன்ஹா தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாயும் மற்றவர்களுக்கு தலா 10 கோடி ரூபாயும் அபராதம் விதித்தும் அவர் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து ஜெயலலிதா கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் விடுதலை செய்து நீதிபதி குமாரசாமி உத்தரவிட்டார். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. நீதிபதி குமாரசாமியின் கணக்கீடுகளில் தவறு இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. அனைத்து தரப்பு விசாரணைகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் நீதிபதிகள் பினாகி சந்திரகோஷ், அமிதவராய் அமர்வு தீர்ப்பளித்தது. 4 பேரையும் விடுதலை செய்த கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதிகள் ஜெயலலிதா மரணமடைந்து விட்டதால் அவரை வழக்கிலிருந்து விடுவித்து உத்தரவிட்டனர். சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோரை கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா உத்தரவை உறுதி செய்தனர். சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதத்தையும் உறுதி செய்த நீதிபதிகள் அவர்கள் உடனடியாக பெங்களூரு பரப்பான அக்ரஹார சிறையில் சரணடைய உத்தரவிட்டனர்.